சென்னையில் தெருநாய் கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கர்நாடகாவில் தெருநாய் கடித்து ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 4 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது முதல் நியூஸ் இல்லைங்க. இந்த மாதிரி பல ரேபிஸ் கேசஸை இப்போ பார்க்குறோம். இது ஏன் வருது, நாய்க்கடினால மட்டும்தான் வருதா, இல்லை இது எப்படி தடுக்கிறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஹாய், நான் உங்கள் டாக்டர் பிரவீன் ராஜ், ஃபிசிஷியன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் ஈஸி. ரேபிஸ்ங்கிறது அணில், முயல், எலி தவிர எந்த பாலூட்டிகள் கடிச்சாலும் வரக்கூடிய ஒன்று. இந்த ரேபிஸ் வைரஸ்ங்கிறது ஒரு நியூரோட்ரோபிக் வைரஸ். அதாவது எங்கே கடிச்சாலும் அது மூளையை நோக்கி தான் பரவுங்க. இதே காலில் கடிச்சுனா கொஞ்சம் டைம் எடுத்து எஃபெக்ட் வரும். இதே கழுத்துலலாம் கடிச்சதுன்னா சீக்கிரமாக எஃபெக்ட் வந்துடும். இந்த எஃபெக்ட்டுங்கிறது சில நாட்கள்லையும் வரலாம், சில மாதத்துலையும் வரலாங்க. என்னெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஹாலுசினேஷன், மனப்பிரமைகள், வெரி சிவியர் கேசஸில் ஹைட்ரோஃபோபியான்னு சொல்கிற தண்ணியை பார்த்தாலே அலறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மசில்லாம் பேரலைஸ் ஆகி கடைசி கட்டத்தில் மூச்சு திணறல் வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை எப்படி தடுக்கிறது, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ சுத்தமாக இல்லையான்னு கேட்குறீங்களா? அதையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, தெருநாயெல்லாம் தேவையில்லாமல் சீண்டாதீங்க. 2வது, உங்கள் பெட் அனிமல்ஸ்க்கு ரெகுலராக வேக்சினேட் பண்ணுங்கள். 3வது, இதையும் தாண்டி இன்கேஸ் ஏதாவது கடிச்சிருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லொக்கேஷனை கரெக்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் உங்களோட பைட்டை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வேக்சினேஷன் தேவைப்பட்டால் 4 டோஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அதை சுற்றி நாங்கள் இம்யூனோகுளோபுலின்ங்கிற மருந்து கொடுத்தோன்னா இதிலிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. இந்த வீடியோவை அவேர்னஸ்க்காக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.